வித்யா, சும்மா வெட்டியா உட்காந்து அழாத. நீ ரமேஷ் கூட பழகினது உண்மையா? ரொம்ப நெருக்கமா பழகினீங்களா? நீ அவனை காதலிக்கிறதா அவன் சொல்றான்? அவர் போய் சொல்றாரு. போய் சொல்றவனா இருந்தா வீட்டுக்கு வந்து சண்டை போட மாட்டான். அப்போ நான் போய் சொல்றேன்னு சொல்றீங்களா? எனக்கு அப்படிதான் தோணுது. நீங்க ரெண்டு பேரும் பழகிறத பார்த்தா அபி ஒரு தடவை உங்களை கண்டிக்கல? நீ அதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கல? ஏன் நம்ம பாஸ்கர் ரஞ்சனி கல்யாண சமயத்துல நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணாவே சுத்தல? ஏயா அவதான் இல்லன்னு சொல்றால. எதையும் குருட்டுத்தனமா நம்ப முடியாது அலமேலு, நம்ப கூடாது. இவளோட பழகின தைரியத்துல தான் அந்த பையன் இன்னைக்கு நம்ம வீட்டு படியேறி வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். நம்ம பொண்ணு சரியா இருந்திருந்தா அவனுக்கு எங்கே வந்திருக்கும் தைரியம்? இத பார்த்த அபி கண்டிச்சதுக்கு தான் நீங்க எல்லாம் அபிய ரொம்ப கேவலமா பேசுனீங்க. என்ன உரிமை இருக்குன்னு கேட்டீங்க. இப்ப தெரியுதா? அப்பா ப்ளீஸ் அவளோட பேசாத பேசாத, போ வெளியே போ. அப்பனா நீ இல்ல அப்பனான்னு கேக்குறேன். ஏயா அபி என்ன பெரிய இவளா? அவ சொன்னதை வேத வாக்கா வச்சுக்கிட்டு பொம்பளை பிள்ளைய விசாரிக்கிறதும் கேவலப்படுத்துறதும் உனக்கு அசிங்கமா இல்ல? இது உனக்கு அசிங்கமா தோணுதாடி? ஆனா நடந்த விஷயங்கள் எதுவுமே உனக்கு அசிங்கமா தோணல. பிள்ளைங்களை ஒழுங்கு அவளுக்கு துப்புல பேச மாட்டா. இப்ப நீ என்ன பண்ணணும்னு சொல்ற? நம்ம பொண்ணை வீட்டை விட்டு துரத்திடலான்னு சொல்றியா? நீ துரத்த வேண்டாம், நீ துரத்தவே வேண்டாம். இவளை இப்படி வளர்த்ததுக்கு நம்ம பலனை அனுபவிக்க போறோம். எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்க போறோம். அழாத, மோத்த கழுவிட்டு வா சாப்பிடலாம். என்னால் நம்பவே முடியல. சாந்தி கூட சொன்னாங்க, இப்ப நீங்களும் சொல்றீங்க. என்னாச்சு உஷாக்கு? இதுல புதுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு தோல்ஸ்? இது நம்ம எதிர்பார்த்த விஷயம் தானே? இல்ல அபி, அதுக்காக என்ன என்ன செய்ய முடியும் தோல்ஸ்? அவ நம்ம எதிர்பார்த்தபடி நடந்துக்கிறா, அவ்வளவுதான். ஆமா, உஷா என்ன சொன்னாங்க? வந்தா யாருக்கும் எந்த உறவும் நிரந்தரம் இல்ல, எல்லா காலத்திலயும் எல்லா டைம்லயும் ரெண்டு பேரும் நிரந்தர உறவா இருக்க முடியாது, அப்படி இப்படின்னு என்னென்னமோ ஆரம்பிச்சு ஏதேதோ பேசிக்கிட்டே இருந்தா. அப்புறம் அவ சொன்னா, நான் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த கம்பெனில பார்ட்னரா இருந்தேன், இதுல வர லாப நஷ்டத்துல எனக்கும் பங்கு இருக்கு, சோ இதுவரைக்கும் கம்பெனிக்கு வந்த நஷ்டத்துல என்னோட பங்கு தொகைய இதுல ஃபில்அப் பண்ணிக்கிங்கன்னு சொல்லி ஒரு blank செக் கொடுத்துட்டு போயிட்டா. தோல்ஸ், நான் என்ன நினைச்சேன்? உஷா விஷயத்துல என்னோட முடிவு என்னங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். உஷா ஆதிய விரும்புறா, ஆதியும் அவளை விரும்புறான். அதுக்கு என்னோட நட்பு தான் இடைஞ்சல்னு நினைச்சு நான் அவளை விலகி போ சொன்னேன். அவளை தள்ளி போ, விலகிடுன்னு வார்த்தையால சொன்னப்போ என் மனசுக்குள்ள ஏதோ இருண்ட மாதிரி ஆயிடுச்சு. உஷா அதை இப்ப நடைமுறைப்படுத்துறா. எனக்கு நட்பா இல்ல தோழியோட வாழ்க்கையான்னு முடிவெடுக்கிற சூழல் வந்தப்போ அவ வாழ்க்கை தான் முக்கியம்னு பட்டுச்சு. இப்போ அவளோட பிரிவை என்னால தாங்க முடியல. அபி, உஷாவுக்காக நான் உஷாவையே எழுந்துட்டேன். ஆமா, நான் அவளை மிஸ் பண்றேன். ஆனா அவ எங்க இருந்தாலும் என் மனசு அவளை வாழ்த்திக்கிட்டே இருக்கும். அபி, இதுல என்ன ஒரு சங்கடம்னா, ஒருவேளை அபி நம்மள முழுசா வெறுத்துட்டா, ஒதுக்கிட்டான்னு உஷா நினைச்சிட்டாங்கன்னா? அப்படி நினைச்சா நான் என்ன பண்ண முடியும்? உஷா என்ன வெறுக்கிறாளோ விரும்புறாளோ அது எனக்கு முக்கியம் இல்ல. ஆனா நான் அவளை விரும்புறேன். அவ எப்பவுமே என் ஃப்ரெண்டு தான். நினைச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு தோல்ஸ். இதே பிரச்சனை ஆம்பளைங்களுக்கு இதே சூழல்ல வந்தா அவங்க ஈஸியா சமாளிச்சிருவாங்க. ஆனா நாங்க பொண்ணுங்க, கல்யாணம் வரைக்கும் தான் நட்பு, சந்தோஷம், கொண்டாட்டம் எல்லாமே. அதுக்கு பிறகு தனிப்பட்ட குடும்பம், தனிப்பட்ட வாழ்க்கை. பாருங்க, உஷாவோட கல்யாண பேச்சு எடுக்கும் போதே எங்க நட்பெல்லாம் இந்த உலகத்துல ஆம்பளைங்களோட நட்பு தான் ஆயுள் வரைக்கும் நீடிக்கும்னு சொல்வாங்க. ஏன்னா இது ஆம்பளைங்க உலகமாச்சே. அப்படி இல்ல அபி, நட்புல ஆண் பெண் பேதமெல்லாம் கிடையாது. ஆம்பளைங்க நட்புன்னா அது ஏதோ கடைசி வரைக்கும் நீடிக்கும்னு நாம உத்தரவாதம் கொடுக்க முடியாது. நட்புங்கிறது ரெண்டு தனி மனுஷங்களுடைய குணம் சம்பந்தப்பட்டது. அதோட அவங்க சூழ்நிலையும் ஒத்துழைக்கணும். பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி சில உறவுகள், அதாவது அவளுக்குன்னு வர கணவன், புகுந்து விட்ட உறவுகள்,
இதெல்லாம் அவளை கேள்விக்குறியாக்குது, அவளோட நட்பை பாதிக்குது. அபி உஷான்னு இல்லை, நிறைய பெண்களுக்கு கல்யாணங்கிறது எல்லாத்தையும் புரட்டி போகிற விஷயமா மாறிடுது. அதையும் தாண்டி நட்பை தக்க வச்சுக்க சில பேரால தான் முடியும், உங்களை மாதிரி. ஓகே, நடந்தது நடந்து போச்சு. உஷா சந்தோஷமா இருந்தா எனக்கு சந்தோஷம்தான். தொல்காப்பியன், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். என்ன அபி? இன்ஸ்பெக்டர் பிரபு ஆபீஸ்க்கு வந்திருந்தாரு. என்ன சொன்னாரு? அந்த உபேந்திரா போலீஸ் கிட்ட மாட்டணும், அவன் வாயாலேயே உண்மையை சொல்லணும், அப்பதான் நீங்க வெளியில வர முடியும்னு சொன்னாரு. அதை நினைக்கும் போதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்ல, இப்ப உங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சு, அதனால உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்களாம். என்ன சொல்றீங்க அபி? திரும்பவும் ஜெயிலுக்கு கொண்டு போறாங்களா? இது என்ன கேள்வி சாந்தி? நான் என்ன கைதி தானே, குணமான ஜெயிலுக்கு தான் போகணும். கவலைப்படாதீங்க அபி, இங்க இருந்தான்னா அங்க இருந்தான்னா. அது இல்லைங்க, அங்க உங்களுக்கு பாதுகாப்பு இல்லையே. பயப்படாதீங்க, இனிமே எதுவும் தப்பா நடக்காம ஜெயிலில் கவனமா இருப்பாங்க. நம்ம கட்டட விஷயம் என்னாச்சு? அந்த ஆதி நினைச்ச மாதிரியே ஹைகோர்ட் மூலமா ஸ்டே வாங்கிட்டான். நம்ம சைட்ல வேலையை நிறுத்தினப்போ உடனே அவன் வீட்டுக்கு போய் அவனை வாங்குன்னு வாங்கிட்டேன். இதுக்கு முன்னாடி நம்மள அழிக்கிற மோட்டிவ்ல இருந்தான். ஆனா நான் பேசினதுக்கு அப்புறம் ஒவ்வொரு செகண்டும் நம்மளை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பான். பார்க்கலாம் அபி, எத்தனை நாள் போகுதுன்னு பார்ப்போம். நாம தோக்க மாட்டோம் அபி. ஆனா எனக்கு ஒரே ஒரு வருத்தம், நீங்க மட்டும் தனியா கிடந்து கஷ்டப்படுறீங்க. என்னால உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியல. பரவாயில்ல துல்ஸ், நான் சமாளிச்சுக்கிறேன். அப்புறம் உங்களை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க, நீங்க தைரியமா இருங்க. உங்களை நான் எப்படியாவது வெளியில கூட்டிட்டு வரதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணுவேன். தேங்க்ஸ் அபி. நீங்க தைரியமா இருங்க. நான் கிளம்பட்டுமா? வரேன் துல்ஸ், வரேன் சாந்தி. அர்ஜுன் ப்ளீஸ் வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு போய் என்ன பண்ண போற? சும்மா ஒரு half an hour உள்ள போய் டான்ஸ் ஆயிட்டு அப்படியே சாப்பிட்டு போலாம்ல. அர்ஜுன் ப்ளீஸ், ஐ ஜஸ்ட் ஹேட் திஸ் பிளேஸ். ஐ வாண்ட் டு லீவ். அனு, ஏன் இப்படி படுத்துற? வா போலாமே ப்ளீஸ். நீ என்ன பாம்பேல இருந்த பொண்ணு மாதிரி பண்ற? ரியலி ஃபெட் அப் வித் யூ. ஓகே ஹாய் அர்ஜுன். ஹாய்டா. என்ன இங்கே நின்னுட்டு இருக்க? உள்ள வர வேண்டியது தானே? அனு உள்ள வர மாட்டேங்கிறா, வீட்டுக்கு போனோம்ன்றா. ஏன்? எனக்கு இந்த இடம் பிடிக்கல. நீங்க நினைக்கிற மாதிரி தப்பான இடம் கிடையாது, ரொம்ப டீசென்ட்டான இடம். என் சிஸ்டர் கூட உள்ளதான் இருக்கா. கம் ஆன். இவ்ளோ பேர் சொல்றவள அட்லீஸ்ட் ஃபார் கம்பெனி சேக். அஞ்சலி பாத்தீங்களா, உங்க சிஸ்டர் கூட சொல்றாங்க. ப்ளீஸ் கம். அஞ்சலி ப்ளீஸ் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். Come here. Come on Anu, we can rock this party. Come on.
ஏன் இங்கே நிக்கிறீங்க? உள்ள வாங்க, டான்ஸ் பண்ணலாம். ப்ளீஸ் போங்க. ஏய் கமான் யா, ப்ளீஸ். ப்ளீஸ், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. வாங்க. ஏய் அஞ்சலி, வாடி. அனு, அஞ்சலி சொன்ன பேச்சு கேளுங்க, வா. எங்க கூப்பிடுற? Just leave, okay? சொன்ன பேச்சு கேளு, வாடி. என்ன இடத்துக்கு வந்திருக்க? விடு அனு, இன்னும் கொஞ்ச நேரம் டான்ஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், வா. சொல்ற பேச்சு கேளு, வா. விடு. என்னடி இது? கொஞ்சம் கூட டீசென்ஸே இல்லாம நடந்துக்கறாங்க. இதுக்கு தான் நான் அப்பவே வர மாட்டேன்னு சொன்னேன். இங்க பாரு, எதுக்கு டென்ஷன் ஆவற? இந்த மாதிரி இடத்துல இப்படி நடக்கிறதெல்லாம் சகஜம்தான். அஞ்சலி, நீ சும்மா இரு. அந்த அர்ஜுன் அங்க இடியட் மாதிரி ஆடிட்டு இருக்கான். அவன் எப்ப வருது, நம்ம எப்ப வீட்டுக்கு போறது? ச்சே, அவன் கிட்ட சீக்கிரம் போகணும்னு சொல்லியிருக்கேன், அவன் வந்துருவான். ப்ளீஸ் பி கூல். அஞ்சலி, this is too much. ஹலோ, என்ன அதுக்குள்ள வெளிய வந்துட்டீங்க? எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் டான்ஸ் பண்ணலாமே. இங்க பாரு, நாங்க எங்க பிரதருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு உள்ள போயிடுங்க. ஹேய் கம் யா. Stupid. என்னடா பாத்தீங்க? டான்ஸ் பண்ணலாம். கம் ஆன். ஹலோ, நீங்க பாம்பேல இருந்து வந்ததா பசங்க எல்லாம் பேசிக்கிட்டாங்க. நீங்க டான்ஸ் பண்ண கூச்சப்படுறீங்க. பாம்பேல இருந்து வந்ததா நீ கூப்பிட்டு வந்து ஆடிடணுமா? நான்சென்ஸ். ஏய் கம் ஆன் யா. தொடாத. ஏய் நீ கவலைப்படாத, உனக்கு நான் ஒவ்வொரு ஸ்டெப்பா சொல்லி தரேன். கம் ஆன். கம் யா. ஏய் யார் மேல கை வச்சீங்க? ஏய் குடடா. ஏய் அடி. மேடம் யார பண்ணு? என்னைய அடிச்சடா. ஏய் வாடா, எங்களை பத்தி உனக்கு தெரியாது. சொல்ல ஏய். எல்லாரும் போங்கடா. அவ்வளவுதான். ஏய், நீ இப்ப எதுக்கு இங்க வந்த? எதுக்கு அவங்கள எல்லாம் அடிச்ச? என்னங்க பேசுறீங்க? உங்ககிட்ட அவனுங்க தகராறு பண்றானுங்க, என்ன பார்த்துட்டு சும்மா போக சொல்றீங்களா? என்ன பெரிய ஹீரோ நினைப்பா மனசுல? உன் வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டு போ. எதுக்கு இப்படி ஓவரா பண்ணிட்டு இருக்க? அனு, வா போலாம். அஞ்சலி, என்னடி இது? இந்த மாதிரி நேரத்துல எப்படி போறது? ஏங்க, நீங்க என்ன கோச்சிக்கிறதுல அர்த்தமே இல்ல. நான் ஒருத்தர் டிராப் பண்றதுக்காக இங்க வந்தேன். நீங்க வேணா வாங்க, அந்த கார்லயே உங்களை டிராப் பண்ணிடுறேன். ஓ வண்டிலியா? இம்பாசிபிள். உன்னோட எல்லாம் வர முடியாது. ப்ளீஸ், ராத்திரி நேரத்துல தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. வாங்க, நானே உங்களை டிராப் பண்ணிடுறேன். எங்களால வர முடியாது. அனு, வரியா இல்லையா? வா போலாம். அஞ்சலி, நான் போறேன். நீ வேணாவா இல்லனா இங்கே இரு. வாங்க போலாம். ஏய், அனு. அஞ்சலி, நாங்க போறோம். நீ வரியா இல்லையா? அக்கா, இன்னும் தூங்கலையா? இல்ல, ஏ தூக்கம் வரல. என்னக்கா, நீ இவ்ளோ டல்லா இருந்து நான் பார்த்ததே இல்லையே. என்ன விஷயம்? மனசு ரொம்ப சோர்வா இருக்கு சித்ரா. ஏங்கா? எனக்கு சரியா சொல்ல தெரியல. சில நேரம் சோர்வுக்கு காரணம் தெரியும், ஆனா சில நேரங்கள்ல காரணமே இல்லாம சோர்வா இருக்கும். என்னக்கா ஒரு மாதிரியா பேசுற? பல சமயங்கள்ல நான் ரொம்ப டிப்ரெஸ்டா ஆயிடுறேன். என் தொழிலை மட்டும் நான் நேசிக்கலனா இந்நேரம் நான் செத்தே போயிருப்பேன். அக்கா, உன் மனசுல இவ்ளோ வெறுமை இருக்கா? சித்ரா, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில ஆண் துணைங்கிறது ரொம்ப அவசியமானது.
ஆனா எனக்கு அது சரியா அமையல. எனக்கு வாச்ச புருஷன் ஒரு மடையன், சென்டிமெண்டல் இடியட். அவனை என்னால சகிச்சுக்கவே முடியல. அப்புறம் என்னக்கா சட்டன் அமைதியாயிட்ட? சித்ரா, இத நீ எப்படி புரிஞ்சுக்குவேன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் சொல்றேன், ஆதியை நான் விரும்புறேன்.